நான் அடித்து சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை யாராலையுமே பார்த்துருக்க முடியாது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆர்டர் தான் வந்துச்சு. அண்ட் இந்த கஸ்டமர் வந்து அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து ரெசின் ஆர்ட் கேட்டிருந்தாங்க. அதுவும் ஒரு ஃப்ரேம் இல்லை, 2 ரெசின் ஃப்ரேம் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷேட்ஸ் ஆஃப் வயலட்டில் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் இன்னொன்று வந்து ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூவில். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஷேட்ஸ் ஆஃப் வயலட் மட்டும் நான் கவர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வயலட் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா டார்க் வயலட்லேருந்து லைட் வயலட் வரைக்கும் நம்ம அப்படியே வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களோட டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாக வெறும் ஃபோட்டோஸ் அண்ட் கோட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நம்மளோட விஷலே விட்டுட்டாங்க. ஸோ அதனால் கோட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 4 கார்னர்ஸ்லையும் ஆட் பண்ணிவிட்டு சென்டரில் ஃபுல்லாக அவங்களோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருந்தோம். லைன் பை லைனாக நிறைய ஃபோட்டோஸ் இருந்துச்சு, அதெல்லாமே நீட்டாக வந்து ஆட் பண்ணிட்டோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன்ஸ்க்கு கொஞ்சம் வந்து பீட்ஸ், அப்புறம் வந்து எட்ஜஸில் ஃபுல்லாக சில்வர் ஃப்ளேக்ஸ் வச்சு நம்ம கவர் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலி நம்மளோட வயலட் ஃப்ரேம் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ இது கூட நாளைக்கு வந்து ப்ளூ ஃப்ரேமோட வீடியோவும் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயும் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா மறக்காமல் உங்களை டேக் பண்ணி இந்த மாதிரி கிஃப்ட் பண்ண சொல்லுங்கள். டாடா.